காலைதோறும் புதியவை கிறிஸ்துவுக்காக சந்தித்தல். ஆகஸ்ட் 25. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. மத்தேயு 28:19. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறியவில்லை. பிலிப்பைன்ஸின் மைண்டானோ மலைப்பகுதியில் வசித்த பேன்வேன் என்ற மக்கள் கூட்டம் வெளி உலகத்தோடு அதிக தொடர்பில் இருந்ததில்லை. கரடு முரடான அந்த மலைப்பாதையின் வழியாய் பயணித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கே 2 நாட்கள் ஆகும். உலகம் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மிஷனரி குழுவினர் அவர்களை கண்டுபிடித்தனர். ஹெலிகாப்டரின் உதவியோடு அந்த இடத்திற்கு போக வர துவங்கினர். இது பேன்வோன் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் மருத்துவ உதவியையும் பெற்றுக்கொள்ளவும் உலகம் மிகவும் பெரியது என பார்க்கவும் அவர்களுக்கு உதவியது. அது அவர்களுக்கு இயேசுவையும் அறிமுகப்படுத்தியது. ஆவி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த மக்கள் இப்போது தங்களுடைய பாடல்களுக்கு புதிய வார்த்தைகளை ஏற்படுத்தி ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கிறார்கள். மிஷன் ஊழியம் ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இயேசு பரமேறி செல்லும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. மத்தேயு 28:19. அந்த கட்டளை இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் எங்கோ மலைப்பகுதிகளில் வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நம் மத்தியிலும் வாழ்கிறார்கள். பேன்வோன் மக்கள் கூட்டத்தை சந்திப்பதற்கு அனுகூலமான வழியும் பொருளாதாரமும் தேவைப்பட்டது. அதுபோல நம்முடைய சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்கு சாதகமான வழியை கண்டுபிடிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 4:2. அது நீங்கள் கண்டுகொள்ளாத உங்களுடைய அருகாமையில் வசிக்கும் உங்களுக்கு தொடர்பில்லாத நபர்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய சமுதாயத்தில் சந்திப்பதற்கு கடினமான மக்கள் கூட்டம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உண்மையுள்ள தேவன் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஜெபம். தகப்பனே, புதிய நபர்களை சந்தித்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களை பயன்படுத்தும். ஆமென்.